ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது காங்கேயத்தில் எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா செய்கிற ஸ்டைல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கடலெண்ணெயும் சேர்த்திருக்கேன். இது சேர்த்திட்டு ஒரு 3 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது நல்லா சேர்த்திட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சது இதையும் சேர்த்திருக்கேன். இதில் நான் பெரிய வெங்காயம் சேர்த்தல. பச்சை மிளகா ஒரு 3, 6 வரமிளகா கிள்ளி உங்களுக்கு தேவைக்கேற்ற காரத்துக்கு சேர்த்திக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் இதை சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் இதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு 2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 50 கிராம்ஸ் பூண்டு உரிச்சு கட் பண்ணி வச்சதை சேர்த்திருக்கேன். இப்போது பச்சரிசி 1 கப்புக்கு 3/4 கப் தோரம்பருப்பு முதல்லையே ஊற வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 2 ரேஷியோ தண்ணி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சேர்த்திக்கோங்க. இப்போது நான் 2.5 கப்பு எடுத்ததுனால 5 தண்ணி சேர்த்திருக்கேன். இதை சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு ஊற வச்சிருக்க தோரம்பருப்பு அரிசி கலவையை இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி யூஸ்வலாக நீங்கள் என்ன விசில் விடுவீங்களோ அதுக்கு ஒரு விசில் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் செஞ்சுருக்க அரிசி பருப்பு சாதம் ரொம்ப உதிரியாக இல்லாமல் கொல கொலன்னு இல்லாமல் செஞ்சுருக்கேன். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உதிரியாக கொஞ்சம் கொல கொலன்னு அரிசி பருப்பு சாதம் எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறீங்களா? பாய்.